நீங்கள் படிக்கிறது தென் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் இல்லாமல், அதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் உங்களை தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி தான் வரும். சரியா? ஒரு ஃப்ரீ பேட்சோ இல்லை வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ஏதோ ஒரு பெய்ட் பேட்சோ ஏதோ ஒரு பேட்ச் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி டெஸ்ட் 1லேருந்து ஃபைனல் டெஸ்ட் ஒரு 28 டெஸ்ட்டு இல்லை வந்து 40 டெஸ்ட்டு 35 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லேயும் ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து இருக்கும். சரியா? ஸோ எவ்வளோ டெஸ்ட் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் ப்ராப்பராக அவங்க கொடுக்குற ஷெட்யூல் படி படித்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மார்க் வருதோ வரலையோ, பட் எல்லா டெஸ்ட்டும் ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். மார்க் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் எடுக்கிறத விட அடுத்த டெஸ்ட்டு நீங்கள் படித்து எழுதும்போது 2-3 மார்க்காவது உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணாமல் இந்த நாட்களில் இந்த ஒரு 2.5 மாதங்கள் இருக்கா, இதில் வந்து ஏதோ ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணி அப்படியே உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து ஒரு டச்லேயே வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன். அதாவது எல்லா நாட்களுமே தொடர்ந்து படிச்சுட்டே இல்லாமல் ஒரு பிரேக் 5 days நான் படிக்கிறேன், சாட்டர்டே சண்டே நான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி